இந்த நடைபயணத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். மிக முக்கியமான ஒரு நடைபயணம். இதில் ஒரே ஒரு கருத்து உங்கள் மனதிலே ஆழமாக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. 5 ஆண்டுகள் திமுக, அந்த 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிவிட்டது. தமிழக மக்களே சிந்தித்து பாருங்கள். கடந்த 3 தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அதற்கு முன்பு நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகள் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினீர்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. ஆக சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற 4வது தேர்தல், 3 தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்து இன்று தமிழ்நாடு குட்டிச்சவர் ஆகிவிட்டது. சந்து கடை, சாராய கடை, கள்ளச்சாராயம், கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், மெத்தலாம்பெட்டமின், LSD போன்ற அத்தனை அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்தனை போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை ஊசி, பவுடர் எல்லாமே தமிழ்நாட்டில் சந்து சந்தா வித்துக் கொண்டிருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்ட திமுகவை அகற்றுவோம். அதற்கு தயாராகுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே. இதற்காகத்தான் இந்த நடைபயணம்.